ஹாய். நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த பான் ஃபயர் மெத்தட். அதாவது டெரகோட்டா ஜுவல்லரிய எப்படி ஈஸியா வீட்லயே வந்து பான் ஃபயரிங் மெத்தடிங் பண்றது? என்கிட்ட கிளின் இல்ல. அண்ட் வேற ஏதாச்சும் வந்து பக்கத்துல பாட்ரி ஷாப்ஸும் இல்ல. ஸோ நான் வீட்லயே எப்படி வந்து ஈஸியா பேக் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இதுக்கு தேவை வந்து உங்களுக்கு வந்து சாடஸ்ட். அதாவது இது வந்து மரத்தூள்னு சொல்லுவாங்க. இது வந்து பவுடரான சாடஸ்ட். நீங்கள் வேற வந்து ரைஸ் வேஸ்ட் வேற என்ன மாதிரி உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து மண் யூஸ் பண்ணுவாங்க. நான் இது வரைக்கும் மண் வந்து யூஸ் பண்ணதில்லை. ஸோ இந்த ப்ராசஸில் ஐம் கோன் டு யூஸ் த சாடஸ்ட். இது நார்மலாக நீங்கள் இந்த உடன் ஷாப்ஸில் கேட்டாலே வேஸ்ட்டாக போகிறது தான் இது. ஸோ உங்களுக்கு இது கொடுத்துருவாங்க. இது வேணும்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க உடன் ஷாப்ஸில் வாங்கிக்கலாம். அண்ட் தென் வந்து பேன். ஸோ இது வந்து என்கிட்ட ஆல்ரெடி வேஸ்டான ஒரு பேன். இதில் நான் ஆல்ரெடி எப்படி ஒரு 100+ டைம்ஸாவது பேக் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி பேன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கர்வ்ஸ் வந்து இப்படி இருக்கணும். லைக் ஃப்ளாட்டாக தோசை டவா மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கர்வ்ஸ் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட உங்கள் டெப்த்துமே அதிகமாக இருக்கும். நிறையா ஜுவல்லரிஸ் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். 2 லேயர் கூட வச்சுக்கலாம். ஸோ அதனால நான் இந்த மாதிரி பேன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேனுக்கு அப்புறமா உங்களுக்கு டெரகோட்டா ஜுவல்லரிஸ் ஆல்ரெடி பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருந்த டெரகோட்டா ஜுவல்லரிஸ். இது ஆல்மோஸ்ட் ஒரு 15 டேஸுக்கு மேலே நான் வந்து வெயிலில் நல்லா ட்ரை பண்ணிட்டேன். 3 டேஸ் ரூம் டெம்பரேச்சரில். அதுக்கப்புறம் நீங்கள் வெயிலில் எத்தனை நாள் வேணாலுமே வச்சுக்கலாம். இது தொட்டு பார்த்தால எந்த சில்னஸுமே இல்லை. இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தான் பேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா சாடஸ்ட் வந்து ஒரு லேயர் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நிறையாவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா சடன் ஹீட் வந்து ஜுவல்லரிஸ் மேலே தான் படும். ஸோ தட் கொஞ்சம் நிறையா சாடஸ்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஈக்குவலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரை பண்ண டெரகோட்டா ஜுவல்லரி பீசஸை இதில் ஒன்றுத்துக்கு ஒன்று டச் இல்லாமல் அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேனோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. பட் மேக் ஷியோர் யுவர் ஜுவல்லரி ஷுட் பி ட்ரைட் அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 days ஆகுது. ஒரு நல்ல ட்ரையிங் ப்ராசஸ் கொடுத்துட்டு பேக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது கிளின்னாலும் சரி, இல்லை பேன் ஃபயர் மெத்தட்னாலும் சரி, சார்கோல் மெத்தட், எனிதிங். பட் இந்த ஜுவல்லரிஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரையாக இருக்கணும். உங்களுக்கு சார்கோல் மெத்தட் வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சார்கோல் மெத்தடுமே போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் என்கிட்ட இருக்குது. நான் இவ்வளோ தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஒன்றுத்துக்கு ஒன்று டச் ஆகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் அது கம்ப்ளீட்டாக பேக் ஆகும். ஒன்று மேலே ஒன்று இப்படி டச் ஆகிருந்துச்சுன்னா ரெண்டுமே ஹீட் ஆகிறனால ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஓவர் ஹீட்னால உடஞ்சிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது ஒன்ஸ் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலேயுமே இந்த மாதிரி சாடஸ்ட் போட்டுருங்க. ஒரு பீஸ் கூட விசிபிளாக தெரியக்கூடாது. ஒரு சின்ன கேப் கூட தெரியக்கூடாது. ஸோ தெரியாத மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து சாடஸ்ட் போட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான். நான் கம்ப்ளீட்டாக சாடஸ்ட் போட்டு பண்ணிட்டேன். இப்போ இதை தான் நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது நான் கீழே போய் ஸ்டவ்வில் காட்டுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்டவ்வில் தான் வைக்க போகிறேன். ஸோ ஃப்ளேம்ஸ் வந்து லோவ்லேயும் இருக்கக்கூடாது, மீடியம்லேயும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. நான் வச்சுருக்கிற மாதிரி வச்சுட்டு உங்களோட பேனை வந்து இப்படி பிளேஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே எதுவும் நீங்கள் லிட்ஸ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படியே இருக்கட்டும். சைடில் மட்டும் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். நான் வந்து மீடியமில் தான் வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து ஹையில் வச்சுக்கலாம். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 10:42 ஆகுது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம், ஒரு 11க்கு அப்புறம், ஒரு 7 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10:50 ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஏன் சொன்னேன்னா பேன் வந்து ஓரளவுக்கு ஹீட் ஆகணும். ஒரு மீடியம் ஹீட்லேயே அது வந்து ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா உங்கள் ஜுவல்லரிஸ் வந்து பிரேக் ஆகாமல் வரும். எடுத்தோடனே ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எடுத்தோடனே அதிக ஹீட் வரனால மேபி 1-2 பீஸ் பிரேக் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம். அதனால நான் ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் என்ன பண்ணுவேன்னா மீடியம்லேயே வச்சு பேன் கொஞ்சம் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன்.
அதுக்கப்புறமா நான் ஹை ஃப்ளேமில் வச்சுப்பேன். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுருங்க. ஹையில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போதும். ஒரு 10 மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் அவ்வளோதான். அதுலேயே ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகிடும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு. நான் எதுவுமே டச் பண்ணல, எந்த லிட்டுமே போடல, அண்ட் பேனை நான் நகர்த்தலை, இல்லை ஏதாச்சும் உள்ளே வந்து எதுவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. லெட் இட் பி. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஆல்மோஸ்ட் 10-11 கிட்ட ஆயிடுச்சு. இப்போயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்மோக் வந்திருக்கும். நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை அப்படியே நான் என்ன பண்ணுவேன்னா வெளியே பால்கனியில் இல்லை ஏதாவது ஒரு கொஞ்சம் வென்டிலேஷன் உள்ள ஸ்பேஸில் ஒரு 2 hours லீவ் பண்ணிடுவேன். ஸோ என்ன ஆகும்னா அதே ஹீட்டில் ஃபுல்லாக பிளாக்காக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஃபுல்லாக பேக் ஸ்ப்ரெட் ஆகுற வரைக்கும் ஸ்டவ்வில் வைக்காதீங்க. ஃபுல்லாகவே பிளாக் ஆகி உடஞ்சி எல்லாமே உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் இந்த பொசிஷன் இல்லை இதை விட கொஞ்சம் பிளாக்காக இருந்தால் கூட ஓகே. அப்படியே தூக்கிட்டு போய் நான் சிட் அவுட்டில் வச்சுருவேன். நான் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு வென்டிலேஷன் உள்ள ஏரியாவில் வச்சுருக்கேன். கீப் ஆன் ஸ்மோக் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ வந்து மாஸ்க் போடுறதுனா போட்டுக்கோங்க. லெட் இட் பி. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதேமாதிரி 1 ஹவருக்கு அப்புறமாவும் காட்டுறேன். இப்போ வந்து இதை நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours வந்து ரெஸ்ட்டில் விட்டுட்டேன். இப்போ வந்து சூடாக கொஞ்சம் கூட இல்லை. இப்போ இதில் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் பேக் பண்ண ப்ராடக்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒன்று கூட ஒரு கிராக் கூட இல்லாமல் கரெக்டாக வெளியே வந்திருக்கு. இதை நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை அப்படியே பண்ணுறதுனாலுமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் பேன் ஃபயரிங் மெத்தட். இதில் ஏதாவது ஒரு 2 பீஸ் வந்து மோஸ்ட்லி ரேராக உடையும். அதனால் பண்ணுறப்பயே எக்ஸ்ட்ரா 1 or 2 பீசஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சார்கோல் பேக்கிங் மெத்தட் வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சார்கோல் பேக்கிங் மெத்தடும் போஸ்ட் பண்ணுறேன்.